தவறுகள்லாம் காணாம போய் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். உன்னை பத்தி தெரியாம உனக்கு நான் எவ்வளவோ கெடுதல்கள் பண்ணிட்டேன். இப்போ நான் நல்லது பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை இப்பவே பண்ணிடுறேன் லக்ஷ்மி. என்ன பண்ண போறீங்க அத்தை? உனக்கு நல்லது நடக்க போறப்போ அதை தடுக்காத லக்ஷ்மி. அவர்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? வேண்டாம் அத்தை, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் கேட்க மாட்டேன் லக்ஷ்மி. அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அத்தை. இந்த வாக்க மீறினதுக்கு என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி. அத்தை, அத்தை எங்க போறீங்க அத்தை? அத்தை, அத்தை நில்லுங்க ப்ளீஸ் அத்தை, உங்களை தான் அத்தை. அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை, அக்கா, அத்தை நில்லுங்க. என்னாச்சுக்கா? என்னாச்சு அண்ணி? அத்தை தடுத்து நிறுத்துங்க. ஏன் பெரியம்மா எங்க போறாங்க? உங்க அண்ணன் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக போயிருக்காங்க. அத்தை இப்ப போய் சொன்னாங்கன்னா மனுஷா சும்மா இருக்கவே மாட்டா. ஆக்சிடென்ட் வீடியோவை லீக் அவுட் பண்ணி அத்தைய கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவா. சொல்லுங்க மாம், என்ன அந்த தப்பு? அது வந்து மித்ரா, அது வந்து மாம் சொல்லுங்க, என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு எதுவும் தெரியலடா. இது எல்லாமே ஒருத்தங்களோட பேராசை சுயநலத்தினாலதான் நடந்திருக்கு. இன்னொருத்தங்களை தற்காத்துக்கிறதுக்காக தான் நடந்துச்சு. இன்னொருத்தங்களோட எதிர்காலத்துக்காக பலவந்தமா அது மறைக்கப்பட்டிருக்குடா. அந்த நெருப்ப வேற ஒரு இதயத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு அவளுக்குள்ள அவளே எரிஞ்சுகிட்டு இருக்கா. நான் சொல்ல போற விஷயத்துல சுயநலம், தியாகம், அன்பு, பொறுப்பு எல்லாமே இருக்குடா. என்ன மாமா அந்த பெரிய விஷயம்? உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, அரவிந்தா, உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வரியா? நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கேங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் என் கூட வரியா? மித்ரா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வரேங்க. முதல்ல வான்னு சொன்னேன். அது இல்லங்க. இப்போ உன் புருஷனை சொல்றேன், வரப்போறியா இல்லையா? என் மேல நீ மரியாதை வச்சிருந்தா உடனே வா. என்ன மாம், எப்போ இல்லாம டாடி இவ்வளோ சீரியஸா இருக்காரு? அதாண்டா எனக்கு எதுவும் புரியல. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு அவ்வளவு சீரியஸா ஆனீங்க? அப்படி நீங்க என்கிட்ட என்ன பேசணும்? மித்ரா கிட்ட நீ என்ன பேச போன? மித்ரா கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம்னு இருக்குங்க. என்ன விஷயத்த சொல்ல போற அரவிந்தா? மனிஷா மிரட்டினதுனால லக்ஷ்மி நம்ம ஷேர்ஸ பிரவீன் மிட்டல் கிட்ட கொடுத்த உண்மையாவா? ஆமாங்க. அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? மனிஷா லக்ஷ்மியை மிரட்டினதுக்கான ப்ரூஃப் உன்கிட்ட இருக்கா? அதுக்கு நான் தாங்க ஆதாரம். பிரவீன் மிட்டல் தான் என்கிட்ட நேரடியா சொன்னாரு. அந்த விஷயத்தை நீ மித்ரா கிட்ட சொன்னா அவன் இதை நம்ப மாட்டான், ஆதாரம் கேட்பான்.
கடைசி நிமிஷத்துல பெரியப்பா வந்து இப்படி தடுக்காம இருந்தா இந்நேரத்துக்கு பெரியம்மா அண்ணனுக்கு உண்மையை சொல்லியிருப்பாங்க. மாமா ஒன்னும் தடுக்கல. உண்மையை சொன்னா என்ன நடக்குமோ அத புரியுற மாதிரி சொன்னாரு. இந்த விஷயம் ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது? புரிஞ்சிருச்சு. அண்ணி இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படணும்னு நல்லா புரிஞ்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மனிஷா. வெடிக்க போகுதுன்னு நினைச்ச பாம் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே அணைச்சிட்டாங்க. நான் ப்ராப்ளம்ல இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆன உடனே வந்து கங்க்ராட் சொல்றீங்களா? அதாவது ஓ அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. உங்களுக்கு தைரியம்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க, சுயநலம் அதிகம்னு சொல்லுங்க. என் கூட ஹெல்ப் பண்றேன்னு கை கோத்துட்டு லாஸ்ட்ல கையை விட்டுட்டீங்கல்ல? அது இல்ல மனிஷா. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க ஆண்டி. இவ்ளோ பயப்படுற உங்களுக்கு இந்த வீட்டோட அதிகாரம் பொறுப்பெல்லாம் எப்படி வரும்? எதையாவது அடையணும்னா எதுக்கும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். ஆ, உனக்கு மாமா ரூபத்துல அதிர்ஷ்டம் வந்ததால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இல்லனா இந்நேரம் நீ மாட்டி இருந்திருப்ப. அது ஒன்றும் எனக்கு ஃப்ரீயா வந்த அதிர்ஷ்டம்லாம் இல்ல ஆண்டி. அரவிந்த் ஆண்டி கிட்ட அங்கிள் அப்படி பேசணும்னு நான் தான் செட் பண்ணேன். ஃபோன்ல வேண்டாம் மேடம், நான் இருக்கிற லொகேஷன் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இங்க வாங்க மேடம். அப்ரூவரா மாறி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் மேடம். சரி, லொகேஷன் அனுப்பிவிட, நான் இப்பவே வரேன். ஆ சரிங்க மேடம். மனிஷா, இன்னைக்கு நீ சிக்கன. உனக்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்லைன்னு மித்ரா கிட்ட உன்னை பத்தி சொல்ல விடாம என் புருஷன் இன்னைக்கு தடுத்துட்டாரு. இப்ப அந்த கடவுளால கூட தடுக்க முடியாது. நீ வசமா சிக்கிட்டடி. மாம், எங்க எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கீங்க? நான் போயிட்டு வந்து சொல்றேன் மித்ரா. ஆமா, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு டேட் வந்த உடனே நிறுத்திட்டீங்க. ஆமா, என்ன சொல்ல வந்தீங்க? இப்ப நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும்டா. வந்து நான் உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன் மித்ரா. நான் உங்க கூட வரட்டுமா மாம்? வேண்டாம் மித்ரா. இல்ல விவேக் ஏதாவது கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் தேவையில்லடா. ஒரு வலுவான ஆதாரத்துக்காக போறேன். ½ அன் அவர்ல திரும்பி வந்துருவேன். மாம், மாம், என்னாச்சு மித்ரா? ஆன்ட்டி சடனா எங்க போறாங்க? ஏதோ ஆதாரத்துக்காக போறேன்றாங்க. என்ன ஆதாரம்? எதை பத்தினது? தெரியல. ஏதோ முக்கியமான ஆதாரமா.